வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்ட். ஸ்மார்ட் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, இதில் ஒரு சில விஷயங்களும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெனோவோனுடைய ஸ்மார்ட் கிளாக் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் பொருந்திய ஒரு ஸ்மார்ட் ப்ராடக்ட். இது என்னென்ன வேலைகள்லாம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ லெனோவோனுடைய ஸ்மார்ட் கிளாக் எசென்ஷியல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வருது. அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிற அளவுக்கு இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த கிளாக், அப்புறம் இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர், யூசர் மேனுவல், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த கிளாக்கோடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த லெனோவோனுடைய ஸ்மார்ட் கிளாக் இதே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே வடிவத்தில் ஒரு முன்னாடி பார்க்குறதுக்கு ரெக்டாங்கிளாகவும் அப்படியே போக போக டேப்பர் ஆகி பின்னாடி சிறுசாக ஒரு ரெக்டாங்கிளாகவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தொடர்ந்து இந்த இரண்டாவது இது அப்கிரேட் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான இன்னொரு ப்ராடக்ட். இதில் கலர் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கலர் ஸ்க்ரீன் இருந்தாலும் இதில் அந்த ஸ்க்ரீனுக்கான யூஸ் ஒன்றுமே கிடையாது. வேணும்னா அந்த பேக்ரவுண்ட் வால்பேப்பர், அந்த கிளாக் தெரிகிறப்போ அந்த பேக்ரவுண்ட் இருக்க வால்பேப்பர் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லையா. மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஒரு யூடியூப் வீடியோ கூட நீங்கள் பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ரெண்டுலேயுமே இருக்குது. அதே மாதிரி 3 வாட் ஸ்பீக்கர் தான். இது ஒரு அலார்ம் கிளாக்காக நீங்கள் பார்க்குறப்போ இதில் இந்த ஸ்க்ரீன் இருந்து எந்த ப்ரோஜனமே இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இருக்கிற ஸ்க்ரீனுக்கு இந்த எக்ஸ்ட்ரா படம் பார்க்குறது, இந்த யூடியூப் பார்க்குற அந்த மாதிரி ஃபெபிலிட்டிலாம் கொடுக்காம ஸ்க்ரீனையே தூக்கிட்டாங்க. இருந்தால் தானே பிரச்சனை, நாங்கள் கலர் ஸ்க்ரீனே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட் தான். உங்களுக்கு டைம் தெரியும், டெம்பரேச்சர் தெரியும், அப்புறம் வெதரோடைய இண்டிகேஷன், அதாவது மழை பெய்ய போதா இல்லை சன்னிய வெதராக இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஒரு இண்டிகேஷன், ஒரு ஐக்கன் மாதிரி உங்களுக்கு தெரியும். அலாரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எத்தனையோ அலாரம், உங்களுக்கு தேவையான நிறைய அலாரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது தவிர பின்புறத்தில் ஒரு நைட் லேம்புக்காக ஒரு சின்ன ஒரு எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ் அதுதான். அது தவிர இது ஒரு 3 வாட் பொருந்திய ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வேறு. கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது இல்லை. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் சொல்லி ஏதாச்சும் நீங்கள் பாட்டு பாட சொன்னீங்க அப்படின்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் லிங்காக இருக்கிற பாட்டு பாடுற சர்வீஸ்லேருந்து பாட்டு போட ஆரம்பிச்சிருவாப்பில். ஸோ சவுண்டுடைய குவாலிட்டி ஒரு சாம்பிள் கேளுங்க. சவுண்டுடைய குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட் ஸ்பீக்கர்லேருந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்பீக்கரில் என்ன சவுண்டு உங்களுக்கு கிடைக்குமோ, இப்போது ஒரு 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு 3 வாட் ஸ்பீக்கர்லாம் கிடைக்குது. ஸோ அப்படி ஒரு பட்ட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்ன அவுட்புட் கிடைக்குமோ அந்த குவாலிட்டி தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் டீப்பான பேஸ் கிடையாது. சும்மா ரெகுலராக ஒரு சின்ன ஒரு பாட்டு கேட்குற மாதிரி, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ஆன்லைன் ரேடியோ மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே இது அலாரம் கிளாக் ப்ளஸ் உங்களுடைய பெட் சைட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் நீங்கள் படுத்துருக்கிறப்போ உங்களுடைய கண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி இந்த டிஸ்பிளேமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆயிருது. ஆனால் நீங்கள் பார்க்குறப்போ இதோடைய டிஸ்பிளே உங்களுக்கு டைம் கரெக்டாக தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கலாம். மேலே இந்த பட்டன் இருக்குது. இந்த பட்டனை வச்சுட்டு அலாரம் செட் பண்ணணும் கிடையாது. கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கிறனால கூகுள் தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மணிக்கு அலாரம் வை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அலாரம் வச்சிருவாப்ல. Hey Google, set an alarm for tomorrow morning 5:30 a.m. There, your alarm set for tomorrow at 5:30 a.m. எல்லாமே வாய்ஸ் ஆக்டிவேட் கண்ட்ரோல் தான். இதை நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது, இந்த பின்னாடி இருக்கிற நைட் லேம்பை ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, எல்லாத்துக்குமே பட்டன்ஸ் இருக்குது. ஆனால் பட்டன்ஸை விட நீங்கள் வாய்ஸ்லேயே எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது நீங்கள் அலாரம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அலாரம் அடிக்கிறப்போ அந்த அலாரம் ஸ்னூஸ் பட்டன், ஸ்னாப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வாய்ஸ்லேயே சொல்லிக்கலாம். முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா 2 மைக் இருக்குது. ஸோ இந்த மைக் ஃபார் ஃபீல்டு மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மைக் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மைக் நீங்கள் ரூமில் எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாய்ஸை கேட்டு அந்த கூகுள் அசிஸ்டன்ட்டை ஆன் பண்ணி எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நைட் லேம்ப் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். இந்த நைட் லேம்போடைய டைரக்ஷனுமே நம்ம படுத்து தூங்குறப்போ நம்ம கண்ணில் பட்டு நம்ம கண்ணுக்கு ஒரு கூச்சம் இல்லாத மாதிரி பின்புறத்தில் அப்படியே செவுத்தில் போட்டு டிஃப்யூஸ் ஆகிற மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்னுடைய பிரைட்னஸையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வாய்ஸ் மூலமாகவே. இல்லை இதை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாக் எசென்ஷியலை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான்.
இதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 3000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய சேலில் 2000 ரூபாய்க்குல இந்த ப்ரைஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ 2000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். அதாவது ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் பொருந்திய ஒரு அலாரம் கிளாக் அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா இது இரண்டையும் சேர்த்து வச்சோம்னா ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அடிஷ்னலாக அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேட்டரி பேக்கப் அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன்னா அலாரம் கிளாக் வைக்கிறோம், காலையில் நம்ம 6 மணிக்கு அலாரம் கிளாக் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5:30 மணிக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு சொல்லி தூங்க வேண்டியது தான் கண்டினியூஸாக. அட்லீஸ்ட் அவங்க சின்ன ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்து ஸ்பீக்கருக்குலாம் கூட எனக்கு பேட்டரி பேக்கப் வேணாம், அந்த டைம் மற்றும் அலாரம் கிளாக்குக்காச்சும் ஒரு சின்ன ஒரு பேட்டரி பேக்கப் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருந்திருக்கும். என்னெல்லாம் ஸ்மார்ட் ஆகிட்டு வருது பாருங்க, மக்களை தவிர சுற்றி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போலாம் ஸ்மார்ட் ஆகிட்டு வருது. இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் ஆனது அலாரம் கிளாக். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாருங்க. நன்றி, வணக்கம்.